இன்று பாரி என்ற வள்ளலை பற்றியும் அவன் வாழ்க்கையில் நடைபெற்ற பல நிகழ்வுகளை பற்றியும் அவனுடைய பரம்பு நாட்டை பற்றியும் அவனுடைய நெருங்கிய நண்பராக இருந்த பெரும் புலவராகிய கபிலரை பற்றியும் புறநானூற்றில் உள்ள பல செய்திகளை தொகுத்து வழங்குவதுதான் இந்த சொற்பொழிவின் நோக்கம். வாருங்கள், பாரியையும் பரம்பு நாட்டையும் கபிலரையும் சென்று பார்ப்போம். பாரியின் நாடு பரம்பு நாடு. பரம்பு நாடு பாண்டிய நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இருந்த ஒரு நாடு. அது பரம்பு என்னும் மலையை சுற்றி இருந்த 300 ஊர்களை கொண்ட நாடு. 300 ஊர்த்தே தன்பரம்பு நன்னாடு என்கிறது புறநானூறு. பரம்பு மலை இப்பொழுது பிரான் மலை என்று அழைக்கப்படுகிறது. அது சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி என்ற ஊருக்கு அருகிலே உள்ளது. பரம்பு நாடு மலைவளமும் வனவளமும் நிலவளமும் நீர்வளமும் ஒருங்கே இருந்து அங்கிருந்த மக்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தன்னிடத்தே கொண்டு நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு என்ற குரலுக்கு ஏற்ப செழிப்பான வளமான நாடாக இருந்தது. வேளிர் குலத்தை சார்ந்தவர்கள் பல காலமாக பரம்பு நாட்டை ஆண்டு வந்தார்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டில் பரம்பு நாட்டை ஆண்டவன் பாரி என்பவன். அவன் வேளிர் குலத்தை சார்ந்தவன் ஆகையால் அவன் வேள்பாரி என்றும் அழைக்கப்பட்டான். பாரி வீரமும் அறிவும் ஆற்றலும் அன்பும் அருளும் மிகுந்தவர். அவன் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்கினான். சங்க காலத்தில் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்கிய கடையெழு வள்ளல்களில் பாரியும் ஒருவன். பாரி, காரி, ஓரி, ஆயண்டிரன், நள்ளி மற்றும் அதியமான், நெடுமான், அஞ்சி, பேகன் ஆகிய 7வரும் கடையெழு வள்ளலுடன் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் ஈகையும் கொடையும் அளித்தால் மரணத்திற்கு பிறகு சொர்க்கலோகத்துக்கு போகலாம் என்பதாலோ அல்லது மறுபிறவியிலே நல்வாழ்வு வாழலாம் என்பதற்காகவோ ஈகையும் கொடையும் செய்யவில்லை. ஈகையும் கொடையும் செய்வதை தன்னுடைய லட்சியமாக, அவற்றை செய்வதை தன்னுடைய கடமையாக கொண்டுதான் அந்த செயலை செய்தார்கள். இதுல காரி, ஓரி, ஆய் என்பவன் இந்த 3 பேரும் எண்ணற்ற தேர்களையும் குதிரைகளையும் ஞானிகளையும் வாரி வழங்கினான், புலவர்களுக்கும் இரவலர்களுக்கும். நள்ளி என்பவன் மிகுந்த அளவிலே பொன்னும் பொருளும் இரவலர்களுக்கும் பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் அளித்தான். பேகன் என்பவன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த மயிலை கண்டவுடன் அதற்கு அது குளிரிலே நடுங்குகிறதே என்பதை நினைத்து வருந்தி தன்னுடைய மேலாடையை மயிலுக்கு போர்வையாக கொடுத்தான். அதியமான் வேட்டைக்கு சென்ற பொழுது ஒரு நெல்லி மரத்திலே ஒரே ஒரு நெல்லிக்கனி இருந்தது. அந்த நெல்லிக்கனியை உண்பவர்கள் இறக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அந்த காலத்திலே நிலவியது. இருந்தாலும் அந்த நெல்லிக்கனியை பறித்து கொண்டு வந்து அவையாருக்கு கொடுத்தான், தான் உண்ணாமல். அத்தகைய ஈகை, கொடை, கண்ணோட்டம் உடையவர்களாக அந்த 7 பேரும் இருந்தார்கள். இதிலே பாரி என்பவன் தன்னுடைய நாட்டிலே இருந்த 300 ஊர்களையும் இரவலர்களுக்கு கொடுத்தான். அது மட்டுமல்ல, ஒரு நாள் அவன் காட்டிலே தேரிலே சென்று கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு முல்லைக்கொடி தரையிலே படர்ந்து கிடப்பதை பார்த்தான். தரையிலே அந்த முல்லைக்கொடி படர்ந்திருந்தால் அது அதன் மேல் தேர்கள் சென்றாலோ அல்லது அதை விலங்குகள் உண்டாலோ அது அழியக்கூடும் என்று நினைத்தான். அந்த முல்லைக்கொடி அழிந்துவிடும் என்பதை அவனுடைய அருள் கூர்ந்த நெஞ்சம் ஏற்க மறுத்தது. ஆகவே தன்னுடைய தேரை அந்த முல்லைக்கொடிக்கு கொழுக்கொம்பாக கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பார் வள்ளலார். ஆனால் இவனோ வாடாத பயிரை கண்டே வாடினான். அவனுடைய அருள் கூர்ந்த நெஞ்சம் அத்தகைய செயலை செய்ய தூண்டியது. அவன் அருள் மிகுந்தவன் என்பதற்கு அது ஒரு சிறந்த சான்று. கபிலர் என்பவர் மதுரைக்கு 25 கல் தொலைவில் உள்ள திருவாதவூர் என்ற ஊரிலே பிறந்தவர். அவர் துறவியாக வாழ்ந்தவர். சங்க இலக்கியத்தில் மிக அதிகமான பாடல்களை இயற்றிய புலவர் கபிலர். சங்க இலக்கியத்திலே உள்ள 2436 பாடல்களில் 235 பாடல்களை எழுதியவர் கபிலர். மற்ற எந்த புலவரை விட மிக அதிகமான பாடல்களை எழுதியவர் கபிலர் தான். அதாவது சங்க இலக்கியத்தில் உள்ள பாடல்களிலே 10 விழுக்காடு பாடல்களை எழுதியவர் கபிலர்.
அவருடைய பாடல்கள் புறநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, அகநானூறு, தற்றிணை மற்றும் 10 பாட்டு, 18 பற்று ஆகிய நூல்களிலே அவருடைய பாடல்களை காணலாம். கபிலர் குறிஞ்சித்திணை பாடல்களை பாடுவதிலே வல்லவர். குறிஞ்சித்திணை என்றால் மலையும் மலை சார்ந்த இடத்திலே நடைபெறுகின்ற காதல் வாழ்க்கையை பற்றி பாடுவதுதான் குறிஞ்சித்திணை. அவருடைய பாடல்கள் எல்லாவற்றிலுமே மலை, காடு, தாவரங்கள், மலர்கள், விலங்குகள் ஆகியவையோடு கூடிய இயற்கையின் எழிலை காணலாம். இவர் இயற்றிய அகத்திணை பாடல்கள் அனைத்தும் இயற்கையின் பின்னணியில் நடைபெறும் காதல் பற்றிய நிகழ்வுகள் தான். ஆரிய மன்னன் பிரகத்தன் என்பவனுக்கு தமிழர்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி விளக்குவதற்காக இவர் குறிஞ்சி பாட்டு என்று ஒரு கவிதை எழுதினார். அதாவது ஆரியருடைய 8 விதமான திருமணங்கள் வழக்கில் இருந்தன. அந்த 8 விதமான திருமணங்களிலே பல திருமணங்கள் பல விதமானவை. சிலது வன்முறையாக திருமணம் செய்து கொள்வது, பெற்றோரோடு திருமணம் செய்து பெற்றோருடைய சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்வது. அதுல காந்தர்வ மணம் என்று ஒன்று உண்டு. காந்தர்வ மணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்து காதலித்து தங்கள் வாழ்க்கையை தொடங்குவது, திருமணம் செய்து கொள்வது கிடையாது. இந்த காலத்துல லிவின் பண்ற மாதிரி அந்த காலத்திலே காந்தர்வ மணம் நடைபெற்றது. ஆனால் தமிழருடைய காதல் வாழ்க்கை அத்தகையது அல்ல. காதலிப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய மரபு. அதை விளக்குவதற்காக காந்தர்வ மணத்திலிருந்து தமிழர்களுடைய காதல் வாழ்க்கை வேறுபட்டது என்பதை விளக்குவதற்காக கபிலர் குறிஞ்சி பாட்டு எழுதினார். அந்த குறிஞ்சி பாட்டிலே 99 வகையான மலர்களை பற்றி பாடுகிறார். கபிலர் சேர மன்னன் செல்வக்கடுங்கோ வாழியாதன் என்பவனை சென்று அவனை சந்திப்பதற்காக சென்றார். அவனை புகழ்ந்து பாடினார். அவர் பாடிய பாடல்கள் 10 பாடல்கள், அவனை பற்றிய பாடல்கள் 18 பற்று என்ற நூலிலே உள்ளது. அந்த 18 பத்திலே உள்ள பாடல்களை கண்ட மன்னன், சேர மன்னன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவன் கபிலருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கபிலரை ஒரு மலை, நன்றா என்ற ஒரு மலைக்கு அழைத்து சென்று அந்த மலையினுடைய உச்சிக்கு சென்று அங்கிருந்து கண்ணு கட்டிய வரை உள்ள நிலத்தை எல்லாம் கபிலருக்கு பரிசாக கொடுத்தான். அது மட்டுமல்ல, 100,000 பொற்காசுகளையும் கபிலருக்கு பரிசாக கொடுத்தான். கபிலர் அவற்றை ஏற்றுக்கொண்டு அவை அத்தனையும் பிறருக்கு கொடுத்து விட்டு அவர் துறவியாகவே வாழ்ந்தார். அவர் மண்ணாசையும் பொன்னாசையும் பெண்ணாசையும் இல்லாத உண்மையான துறவி.